தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், விநியோகஸ்தர்கள் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் பல அதிரடி முடிவுகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. அந்த அதிரடி முடிவுகளில் இருக்கிற முக்கியமான விஷயம்னா 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடியில் படம் தரணுன்றது. 8 வாரத்துக்கு அப்புறம் படத்தை ஓடிடியில் விற்கிறதுனால இருக்கிற பிரச்சனைகள் அவங்களுக்கே தெரியும். ஏன்னா 8 வாரத்துக்கு அப்புறம் விற்றீங்கன்னா படம் விலை குறையுன்றது அவங்களுக்கு தெரியும். இதில் எத்தனை படங்களை விற்றுட்டு பேசுகிறாங்க, இன்னும் விற்க போகிறதுக்கு முடியாமல் இருக்கிறதுனால பேசுகிறாங்கன்னு தெரியல. அதையும் கொஞ்சம் நாளில் சரி 8 வாரத்துக்கு வந்துட்டு போட்டுமே. ஆனால் இந்த படத்தை இவங்களை பற்றியெல்லாம் கவலைப்படுறது எல்லாமே பெரிய படங்களை பற்றி மட்டும்தான். சின்ன படங்களை பற்றி அது 8 வாரத்தில் வந்தாங்கன்னா 2 நாள் ரிலீஸ் ஆனான்றதை பற்றி நல்லது தான் இருக்கிறாங்க அவங்க. சரி, ஓகே. அது ஒன்று. அடுத்தது பயங்கரமான ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. என்னென்னா, பிரபல நடிகர்கள், டெக்னீஷியன்கள், இயக்குநர்கள் யாருமே ஓடிடியில் போய் படம் நடிக்கக்கூடாது, இயக்கக்கூடாது. அப்படி இயக்கிற பட்சத்தில் இருந்தால், நடிக்கிற பட்சத்தில் இருந்தால் அவங்க எல்லாரும் எங்கள் கூட்டுக்குழு எடுக்கிற முடிவை கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன லாஜிக்னே தெரியல. ஏன்னா கலைஞன்றவன் அவனுக்கு கிடைக்கிற இடத்துலலாம் அவங்களுடைய திறமை நிரூபிக்கிறதுக்கான இடமா இருக்கிறது தான். இப்போ இவங்க பிரபல நடிகர்கள்னு சொல்கிறது யார்? இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற நடிகர்கள் நடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? இல்லை மார்க்கெட் பண்ண நடிகர்கள் கூட பரவாயில்ல, நம்ம சொல் பேச்சு கேட்டு இவங்கெல்லாம் டெலிவிஷன் சீரியலில் நடிக்கலை, சீரீஸில் நடிக்கலைன்றதுனால அவங்களுக்கு சொந்தமாக திருப்பி பெரிய சம்பளம் கொடுத்து படம் எடுப்பாங்களா? அது எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா கலைஞர்கள் அவங்களுக்கு கிடைக்கிற விஷயத்தை மீடியாவில், இன்ஸ்டாகிராம்லேருந்து ஆகட்டும், வீடியோ ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், தெருக்கூத்து மேடை ஆகட்டும், மேடை நாடகம் ஆகட்டும், எங்கெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அவங்க திறமைகளை காட்டுறதுக்கான உரிமை, சுதந்திரமும் அவங்களுக்கு உண்டுன்னு நான் நம்புகிறேன். இது எந்த விதத்தில் இவங்களுக்கு பாதிக்க போகுதுன்னு தெரியல. அதோட உச்சபட்சமான காமெடி என்னென்னா, எந்த ஒரு ஓடிடி தளமும் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் பேனரில் படம் தயாரிக்கிறதே கிடையாது. அவங்க தயாரிக்கிறது எல்லாமே இந்த மாதிரி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிறவங்க, இல்லை நடப்பு சங்கத்தில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு சங்கத்தில், தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு தான் அவங்க ஃபஸ்ட் காப்பியில் அடிப்படையில் படத்தை, வெப்சீரிஸை தயாரித்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் முதல்ல சட்டம் போட வேண்டியது யாருக்குன்னா, இனி வரும் காலங்களில் நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க யாருமே வெப்சீரியஸ் தயாரிக்கக்கூடாது. அப்படி வெப்சீரியஸ் தயாரிக்கிற பட்சத்தில் எந்த நடிகர்களையும் சினிமாவில் நடிக்கிற நடிகர்களை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் புதுசாக அதுக்குன்னு தனியாக நடிகர்களை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது சட்டம் போட்டு முதல்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது தயாரிப்பாளர் சங்கத்தை தானே தவிர இவங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் இந்த சட்டம் எந்த அளவுக்கு அமலாகும், எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும், இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கெல்லாம் அவங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்ல விஷயங்கள், இதெல்லாம் நல்ல விஷயம்தான். இதெல்லாம் நல்ல விஷயம் இல்லைன்னு கிடையாது. இதெல்லாம் கரெக்டாக ஒழுங்காக பண்ணலாம். ஆனால் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கான மார்க்கெட்டை நிர்ணயிக்கிறது யார்? அவங்களுக்கு இவ்வளோதான் காசு கொடுக்கணும்னு நினைக்கிறது யார்? இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கேட்குற காசை நீங்கள் கொடுத்துடலாமா? இல்லை புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க, அந்த கான்செப்ட்டுக்கு இவ்வளோ செலவாகுதுன்னு சொன்னால் இந்த விளம்பரம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாமா? இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்குது. இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதாக எதுவுமே இருக்கிறதா தெரியல. லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக எதுவும் நடக்க போகுதுன்ற நம்பிக்கையோட நன்றி, வணக்கம்.